நம்ம இன்றைக்கி பஜாருக்கு கிளம்பியாச்சுன்னா, ஏன்னா நம்ம கடை வச்சுருக்கிறோன்னு தெரியும். ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம கடை வச்சுருக்கோம் அப்படின்னு. சரி, மாமா கொஞ்சம் பிஸியாக அவுட் சைடு வேலைக்கு போய்கிட்டு இருக்காரு. அதாவது அவுட்டோர் ரொம்ப லாங்கில் போய்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால் சரி நம்மளே பஜார் கிளம்பிடுவோம். ஏன்னா ஜாமான் இல்லாட்டினா கடையில் ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் இப்போ லீவ் டைம் வேறையா. அந்த லீவ் டைமில் பிள்ளைங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் கேட்குறாங்க. அந்த பம்பரம், குண்டு இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது எனக்கு சொன்னது பிள்ளைய. அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டு பஜாருக்குள்ளே போகையில் உங்களை நான் பார்க்குறேன். ஓகே, பாய். நானும் ரெடியாகி மதுரைக்கு கிளம்பிட்டேங்க. நம்ம செல்லக்குட்டி நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் இப்போது என்னோடய தேவைகளை நானே பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டேங்க. வண்டியை நம்ம சவுத் இந்தியன் பேங்க்கிட்ட தான் நிப்பாட்டிட்டு ஆட்டோவில் தான் போவேன் பார்த்துக்கோங்க. இங்கேருந்து நம்ம ஸ்லேமான்லேருந்து ஆட்டோவில் போகிறப்போ ரொம்ப பக்கமாக போயிடலாம். மதுரை கீழவாசலாக இருக்கட்டும், வெத்தலைப்பேட்டையாக இருக்கட்டும், இதுதான் நான் எப்பயுமே வாங்குகிற கடை பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு வெற்றி இலையை வாங்கிடலாம். ஏன்னா வெற்றிலையிலேயே வெற்றி இலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வெத்தலையை வாங்கிடுவோம். ஏன்னா நானும் முருகனுக்கு விளக்கு போடுறேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் பிள்ளைங்களும் கேட்குறாங்க அந்த விளக்கு போடுறதுக்கு. அதுக்கப்புறம் நான் சொல்லியே கேட்டேன். ஒரு டைம் வாங்கியிருக்கையில் ஓட்டையாக இருந்துச்சு. எப்பயுமே மதுரைக்கு வந்தேன்னா அந்த தாத்தா கிட்ட தான் நான் வெத்தலை வாங்குவேன். அப்புறம் தாத்தா எதுக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. தாத்தாட்ட சொன்னேன், இந்த மாதிரி முருகருக்கு வெத்தலை தீபம் போட தாத்தா அப்படின்னே. சரி, ஓகேம்மா அப்படின்ட்டு சூப்பராக பார்த்து எடுத்து கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் இந்த வெள்ளைப்புடை வாங்க வந்துட்டு இப்போ புடைக்கிறார் பார்த்தீங்க இல்லையா, இந்த வெள்ளைப்புடு பார்த்துக்கோங்க. மதுரையில் கிலோவே 150 ரூபாய்க்குள்ள தான் இருக்குது. மலைப்பூடுலேயே வெரைட்டியாக இருக்குது. ஒவ்வொரு பூடுக்கு ஒவ்வொரு ரகங்க. அதில் நான் கொஞ்சம் குறைச்சிருக்கிறதா வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஜூம் பண்ணி காட்டினேன் பார்த்தீங்க இல்லையா, அது ஒத்த தலை பூண்டுங்க. அதையும் வாங்கிக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த சளி, இருமல், காய்ச்சலுக்குலாம் ரொம்பவே நல்லது. இது கரெக்டாக வெத்தலைப்பேட்டையில் டேர்னிங் பண்ணுற இடத்துல இருக்க அந்த வடைக்கடை ரொம்பவே சூப்பராக இருக்கும். வந்தால் அந்த இடத்துல நீங்கள் வடையை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷ்னரி ஐட்டத்தில் இந்த பம்பரக்கட்டையெல்லாம் பிள்ளைய கேட்டிருந்துச்சுங்க, கோலி குண்டெல்லாம். அந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரேணுகா ஸ்டோருக்கு போயிட்டோங்க. அன்னை அக்கா வீடியோ எடுக்கிறீங்களான்னு சிரித்தாங்க. ஆமாண்ணே அப்படின்னே. அப்புறம் அன்னை சொன்னாங்க, நம்ம குடிசை தொழிலுக்கா அப்படின்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வாங்குறதுக்கு தான் போயிருந்தேன். அந்த தண்ணியெல்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா, ட்ரை சைக்கிள் எல்லாமே. இதெல்லாம் மொத்த கடை. அவங்கவுங்க தேவைக்கு இந்த மாதிரி சைக்கிளில் வச்சு கொண்டு போய் எங்கே கேட்குறாங்களோ அங்கே கொண்டு போய் கொடுத்துருவாங்க பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா, சித்திரை திருவிழா வந்துருச்சு இல்லையா, அதுக்கு மாட்டோட தோலில் அந்த தண்ணி பீச்சுவாங்கள்ல, அந்த ஐட்டம் தான் பார்க்குறீங்க. மதுரைக்குள்ளே போனால் கண்ணு தாங்க பத்தாது, பார்க்குறதுக்கு அவ்வளோ இருக்கும். வெளியூர்லேருந்து வர்றவங்கெல்லாம் பார்த்துக்கோங்க, நம்ம ஊரை பார்த்தா அப்படியே பிரமிப்பாக நினைப்பாங்க. இப்போ காட்டுற கோயில் காஞ்சனமாலை கோயில். காஞ்சனமாலை யாருன்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அம்மாவுடைய அம்மா பார்த்துக்கோங்க. அவங்களுக்குன்னு தனி கோயில். அதுக்கப்புறம் மரியம் ஸ்டோர் காட்டியிருப்பேன். பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் நீங்கள் எல்லாம் எது வேணுனாலும் என்ன வேணாலும் வாங்கிக்கிறலாம். அப்படியே சரி, ஓகே, கிளிப்பிங்ஸ் எடுப்போம்னு போய்கிட்டு இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா நந்தி செல்ல போகிற வழிங்க, அம்மன் சன்னதி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் அந்த தூபக்கால், அதுக்கப்புறம் இடியாப்பம் புளிகிறது, நிறைய வெரைட்டியாக இருக்கும். பணியாரக்கல், தோசைக்கல். நான் கூட கம்மியாக சொல்கிறேன், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க. மதுரைக்காரங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, என்ன இருக்குன்னு தெரியும். பட் வெளியூர்காரவங்க நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் வீடியோஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எங்கடா அந்த இப்ராஹிம் ஸ்டோருன்னு கேட்கலான்னு பார்த்தா, இந்த இப்ராஹிம் ஸ்டோர் தான் இப்போ வேறு ஜெயம் ஸ்டோரோ சம்திங், ஜெயம் புக் சென்டர் அந்த மாதிரி என்னமோ மாறி இருக்குது. அப்புறம் பக்கத்தில் விசாரிச்சுட்டு கேட்டேன், இதுதான்ப்பா அதுன்னாங்க. எது எப்படியோ எனக்கு பசிக்குதுப்பா சாமி, எனக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு பூரி இருக்கானேன்னு கேட்டேன். பூரி அந்த பாருங்கக்கா, அந்த பையன் தான் ஃபைனல்க்கா அப்படின்னாங்க. அச்சச்சோ, வடை போச்சே அப்படின்ற மாதிரி நான் ஒரு தோசை மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எப்பயுமே டிஃபன் சாப்பிட்டா அது ஒரு டீ சாப்பிடணுங்க. அது ஒரு ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு. வீட்டில் கிடையாது, வெளியில் போனால் அந்த ஹேபிட் பார்த்துக்கோங்க. அது என்னமோ ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த பாட்டி தான் சொன்னாங்க, என்னம்மா வாங்க போகிற, நான் உனக்கு காட்டுறேம்மா வாமா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது மண்டபத்தை காட்டினாங்க. புது மண்டபம் வந்து பழசு வந்து மதுரைக்காரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புது மண்டபம் எப்படி இருக்குன்னு. இப்போது ஏதோ வந்து குடோன் மாதிரி இருக்குங்க. எனக்கு இது உள்ளே கூட எனக்கு போகணும்னு கூட தோணலை. ஒரு நாள் போகிறப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக அதை மட்டும் வீடியோ எடுத்து காட்டுறேன். பாட்டி ரொம்பவே எனக்கு கைட் பண்ணாங்க. அம்மா மாதிரி கூட இருந்து அந்த பக்கம் போனால் தான் ஹோல்சேல் கடை, நீ என்ன வேணாலும் போய் வாங்கிக்கோ, அங்கே ஒரு பெரிய கடை இருக்குது, நீ உள்ளே போ, அது நிறையா இருக்கும், அங்கே தான் நீ ஹோல்சேலில் வாங்கலாம் சரியா அப்படின்னாங்க. நான் பைரவர் கோயிலை பார்த்துட்டு நான் போகலாம் அப்படின்னு சொன்னப்போ பாட்டி பார்த்துப்போ அங்கே வண்டியெல்லாம் வருது அப்படின்னாங்க. சரிங்க பாட்டிமா அப்படின்ட்டு நான் பைரவர் கோயிலுக்கு தான் போனேன். அதுக்கப்புறம் இந்த விளக்கு வந்து எள்ளு தீபத்தில் போட்டிருக்காங்கங்க. இது வந்து எல்லாம் மிளகான்னு தெரியலை அந்த பிள்ளை. ஆனால் விளக்குன்னு ஜோடி 40 ரூபாங்க. ரேட்டு அதிகம் தானே, மதுரைக்கே ஒரு ரேட்டு வச்சுருப்பாங்க போல். அதுவும் நம்ம வந்து பேர் என்னது எலுமிச்சம்பழமும் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா வண்டிக்கு தேவைப்படும் இல்லையா, வாங்கிக்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு சாமி பாதத்தில் வண்டி சாவியும் எலுமிச்சம்பழமும் வச்சு வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு பார்த்தேங்க. அந்த அடுப்பு தான் நான் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம 2 பேர் தான், பட் ஆனால் விசேஷம்னு வச்சா டக்கு புக்குன்னு வேலையாகும். இதுதான் பழைய மண்டபம், உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த குட்டி குட்டி உரலெல்லாம் இருந்துச்சு, அதை பார்க்குறப்பே எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஆசைப்பட்டோன்றதுக்காக வாங்கி வைக்கிற கூடாது, பட் ஒரு காலத்தில் நான் வாங்கினே தான் ஒரு ஸ்டேஜில். அதுக்கப்புறம் இது எதுக்கு வாங்கி இடத்த அடைக்கிறதுக்கு தேவையில்லை, தேவைன்னா மட்டும் வாங்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் மிட்டாய் கடை பார்த்தீங்களா, நெய் மிட்டாய் கடை, அதில் அல்வா கொடுப்பாங்க, அது கூட கொஞ்சம் மிச்சர் கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா திகட்டாமல் இருக்கிறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அந்த பாட்டி சொன்ன அந்த கடைக்கு வந்துட்டேன். பசங்க தான் வந்து இந்த பம்பரக்கட்டை வேணுக்கா அதனால வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வந்து பம்பரக்கட்டை, தனியாக சாட்டைக்கயிறு, அதுக்கப்புறம் பெஃபிகுயிக்கு, கோலி குண்டு கேட்டாங்க. அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பால் வாங்கிக்கிட்டேன். இது மட்டும்தான் நான் வாங்கிக்கிட்டேன். ஒரு ஸ்கூல் திறக்கிறதுக்கு ஒரு 10 டேஸ் அல்லது 15 டேஸ் முன்னாடி வந்து கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்கிக்குவோம் பிள்ளைங்க சொல்லி விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஹோல்சேல் கடைக்கு வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி அந்த இது பார்த்துருப்பீங்க இல்லையா, பட்டகிராமி ஏலக்காய், அதையும் வாங்கிட்டு பஸ்ஸில் ஏறிட்டேங்க. பஸ்ஸில் இருந்தான்னா அக்கா சார்ஜு அப்படின்னாங்க. எங்களுக்கு கிடையாது, ஃப்ரீ பஸ் தான், ஆனால் லக்கேஜுக்கு கேட்டாங்க. சரி ஓகே, அதுக்கு ஒரு 9 ரூபாயை கொடுத்துட்டு, இதுதான் எங்கள் மெரினா பீச். மதுரைக்காரவங்களுக்கு இந்த தெப்பக்குளம் தான் பார்த்துக்கோங்க மெரினா பீச்சு. எதுக்கு நான் சொல்லி மெரினா பீச்சுன்னு சொல்லி எங்கள் தெப்பக்குளத்தை இது பண்ணணும், எங்களுக்கு இது தாங்க பார்த்துக்கோங்க சொர்க்கம். ஈவினிங் ஆச்சுன்னா போதும், ஒரு 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இங்கே ஜெயின்னு இருக்கும். இல்லாத கடையே கிடையாது. பட்டாணி சுண்டல்லேருந்து பணியாரத்துலேருந்து சவர்மா வரைக்கும் எல்லாம் கிடைக்கும். பட் ஹெல்த்தியானதை மட்டும் சாப்பிடுங்க. ஓகே, கரும்பு ஜூஸ் இருந்துச்சு. வண்டி நம்ம இங்கே பேங்க் பக்கத்தில் தான் போட்டு போனோமா, சரக்கு அங்கே வச்சுருக்கேன், தெரியுதான்னு தெரில, அந்த லாஸ்ட் அந்த கொட்டகை தெரியுது இல்லையா, அங்கே தான் வச்சுருக்கேன். இப்படியெல்லாம் வெளியில் வந்தால் கொஞ்சம் கரும்பு ஜூஸ் இல்லாட்டினா இளநீ இந்த மாதிரி குடிச்சிட்டு போங்க. ஏன்னா வெயில் அந்த மாதிரி இருக்குது. டவுனுக்குள்ளெல்லாம் போயிட்டு வர முடியலை பார்த்துக்கோங்க. இன்னும் ஏர்லியாக காலையில் போகணும், இல்லாட்டினா நம்ம வெய்யத்தால் போகலாம். ஆனால் நான் வாங்குகிற சரக்குக்கு வெள்ளனாலாம் போனால் கடை திறக்காது பார்த்துக்கோங்க. 11 மணிக்கு தான் திறக்குறாங்க. நைட்டு போகலான்னு பார்த்தா நான் தான் போயிட்டு வரணும். அதுக்கு பகல்லையே போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு தான் போயிட்டு வந்துட்டேன். கரும்பு ஜூஸ் கறக்க வர்றாங்க, குடிச்சிட்டு போகலாம். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு என் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு தெரியலை, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டை பக்கம் தாங்க கிளம்பி வந்திருக்கேன் நான். இந்த பிளேயில் பார்க்குறப்போ பாரதி ராஜா படத்தில் வர அந்த காட்சி மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த அக்கா வந்தாங்க. அந்த அக்கா வந்துட்டு அந்த கரும்பு சக்கையை கொண்டு போய் போட்டுட்டு தான் வந்தாங்க. அந்த அக்காட்டையும் பேச்சு கொடுத்துட்டு, என்னக்கா நீங்கள் அந்த பக்கம் இருந்தீங்களே, இப்போ இந்த பக்கம் இருக்கீங்களேக்கா அப்படின்னே. அங்கே வைக்க விட மாட்டேன்ட்டாங்கம்மா, இதெல்லாம் நம்ம இடம்னு சொல்லி சண்டை போடுறாங்கன்னாங்க. சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா